ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது. இது வந்து டீப் நெக்கும் இல்லை, க்ளோஸ் நெக்கும் இல்லை, ஒரு நார்மலான நெக்கு வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். அதாவது என்னோடய ஸ்டைலில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நான் எப்படி கட் பண்ணுவேனோ அதை நான் இன்றைக்கி உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அளவு ட்ரெஸ்ஸை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இதை நம்ம வந்து லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம், சரிங்களா. இப்போ மெயின் கிளாத்தை நீங்கள் நவுட்டி எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தில் நம்ம கட் பண்ணலாம். லைனிங் கிளாத்தில் கட் பண்ணதுக்கு எப்போவும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 2 நல் விளிம்பும் 2 சிலும்பல் பகுதியும் இருக்கும். நம்மளோட ப்ளவுஸ் பீட்டாக இருந்தாலும் சரி, லைனிங் பீட்டாக இருந்தாலும் சரி. இப்போது நீங்கள் அந்த நல்விளிம்பு பக்கத்தை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. என் கையில் இப்போ இருக்கிறது நல்விளிம்பு, சரிங்களா. இந்த நல்விளிம்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. சூப்பராக உங்களுக்கு ஈஸியாக புரியும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். இந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. இது பாடி ரவுண்டு வரும். பாடி ரவுண்ட் நம்ம கட் பண்ணும்போது, மார்க் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு கூட குறை இருந்ததுன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. மடித்த கிளாத்தில் கீழே வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கம் கிராஸ் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி உங்களுடைய கிராஸை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. கிராஸை சரி பண்ண பின்னாடி நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், முதுகு ஃபஸ்ட்டு பேக்கு தான் நம்ம கட் பண்ணணும். பேக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல் ப்ளவுஸும் கட் பண்ண போகிறோம். பேக் அடிக்கிறதுக்கு பேக்கில் வந்து பின்னாடி மடிச்சடிப்போம் இல்லையா, அதுக்கு 1.5 இன்ச்சு நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக விட்டுருக்கேன், சரிங்களா. 1.5 இன்ச்சு விட்டுட்டு நீளம் மார்க் பண்ணிக்கோங்க. முதல்ல நீளத்தை எப்படி அளக்குறீங்கன்னா, ஒரு ஸ்டெப்பில் ஷோல்டர் எடுத்துக்கோங்க. ஷோல்டரில் இந்த மாதிரி டேப்பை பிடிச்சிக்கோங்க, சரிங்களா. பிடிச்சிட்டு கிளாத்தை நீங்கள் எப்போவுமே இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் அளவெடுக்கன்னு ஸ்டார்ட் பண்ண பின்னாடி நான் காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி மடித்து ஒரு 2-3 இடத்துல சேஃப்டி பின் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் பின்னும் நீங்கள் குத்திக்கலாம், சரிங்களா. குத்துனா உங்களுடைய அளவோ நீங்கள் அளவெடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸோ இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீளம் அளக்கும்போது இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து அந்த முதுகு பக்கத்தோட டாட் இருக்கும் இல்லையா, அதில் அளங்க, உங்களுக்கு அளவு மாறாது. இதை அப்படியே மெஷர் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் பொறுத்துறதுக்காக விட்டு நீங்கள் இதை அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 கோடும் போட்டுப்பேன், அதாவது 1/2 இன்ச்சு நம்ம கூட்டுறோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிப்பேன். இனி அதை 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன், கோணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. இனி நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இனி டேப்பு யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதை அப்படி நகட்டிக்கோங்க. உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே பின் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, உங்களுடைய அளவு ப்ளவுஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி எடுத்துட்டு அழகாக அது கொஞ்சம் நீட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. எந்த இடத்துலையும் சுருங்கி நிற்கக்கூடாது. இந்த மாதிரி நான் எப்போவும் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி அதே சேம் ப்ளவுஸ் கட்டிங் தான். முதுகு பக்கத்தில் ஒரு வி, லாங்காக ஒரு வி வர்ற மாதிரி நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த வியில் உங்களுடைய அளவு ப்ளவுஸோட முதுகை நீங்கள் வச்சுட்டு வலது கை எடுத்து ப்ளவுஸை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இடது கையை எடுத்து இந்த ப்ளவுஸை இப்படி தேய்ச்சி விடுங்க. தெரியுதா உங்களுக்கு? அழகாக இப்படி தேய்ச்சிங்கன்னா அது ஒரு இடத்துல போய் ப்ளேஸ் ஆகும். என்னது, கழுத்து அகலம் மார்க் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. அக்குள் இறக்கத்தையும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா. டேப் வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது கூட சில நேரங்களில் அளவுகளில் மாற்றம் வரும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாற்றமே வராது. அதுக்கு நான் கேரண்டி. நம்மளுடைய அந்த வளைவோட மார்க்கையும் நான் கொடுத்துப்பேன். எல்லா மார்க்கையும் நீங்கள் ப்ளவுஸ் அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டு இனி எதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் விடணுமோ, இப்போ கழுத்து அகலத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இருக்கிறத விட ஒரு 1/4 இன்ச்சு முன்னே தள்ளியிருக்கேன். கீழே கழுத்து இறக்கத்துக்கு ஒரு மேலே ஒரு 1/4 இன்ச்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும் தான் இருக்குது. இது நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால அதே இதை நீங்கள் கீழேயும் வச்சு அழகாக ஒரு ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. கழுத்து வளைவுக்கு 1/2 இன்ச்சுக்கும் கீழேயும் 1/2 இன்ச்சுக்கு மேலேயும் உங்களோட ரவுண்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரவுண்டை முடிச்சு விட்ருங்க. இனி நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வளைவையும் நம்ம அளவு ப்ளவுஸ்லையே மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இதில் என்ன மிஸ்டேக்னாலும் நான் எடிட்டிங்லாம் கொடுக்கல, அதை எப்படி சரி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போது இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணப்புறம் நம்மளுடைய ஆர்ம் ரவுண்டை நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆர்ம் ரவுண்டு வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எத்தனை இன்ச்சு, 9 இன்ச்சு வந்துருந்துருக்கா. இது நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கான்னு கண்டிப்பாக மார்க் பண்ணியிருக்கணும். இது அதிகமாக இருக்குது அளவு ப்ளவுஸை விட. அது ஏன் இதில் தப்பாக இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு அதையும் நான் விளக்க சொல்கிறேன். இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஆர்ம் ரவுண்டு என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. 8.25
8.25 ஒரு பாயிண்ட் அப்படி இருக்கா. இதில் கரெக்டாக அதிகமாக தான் வருது, 8.25க்கும் கூட தான் வருது. அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் மார்க் பண்ண பாயிண்ட் மேலே இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? அதை விட்டு கீழே தள்ளி போட்டுட்டேன், ஒரு பாயிண்டாக தள்ளிட்டேன். இப்போ பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? 8.5க்கும் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அந்த பாயிண்ட்டை நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன், கவனம் இல்லாமல் அந்த பாயிண்ட் குறிச்சிருக்கேன், அதுக்கும் கீழே நான் போட்டேன். இப்போ அதனால் அந்த ஆம் ரவுண்டு வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை சரி பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து நான் ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு, மார்க் பண்ணதோடு நீங்கள் கட் பண்ணிட வேண்டாம், ரீசெக் பண்ணுங்கள், நம்ம போட்டிருக்க பாயிண்ட் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பண்ணி இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். கிராஸை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி நகட்டிடுங்க. இனி எப்போதும் போல் உங்களுடைய நெக் பீஸையும் கட் பண்ணி ஆம் ரவுண்டில் அப்படியே எடுத்துங்க. நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேயும் சரி, அளவு ப்ளவுஸில் லைனிங் ப்ளவுஸ்லேயும் சரி, நார்மல்லையும் சரி, கழுத்து பீஸை அப்படி வெட்டி தூரம் எடுத்துடாதீங்க. நான் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணுங்கள். அந்த கழுத்து பீஸ் கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஓகே, சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது சிசரை அழுத்தி பிடிச்சி அழகாக எடுங்க. விட்டு விட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்காது. முதுகுப்பட்டி மடிக்கிற இடத்துலையும் பாடி சுற்றளவு மார்க் பண்ண இடத்துலையும் நீங்கள் நாச் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கிளாத் இப்படி இருக்குதுங்களா, இதில் பாடி சுற்றளவு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கூட வர்ற மாதிரி நீங்கள் இப்படி மடக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கழுத்துக்கும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம் என்னோடய கட்டிங்கில். அந்த டக்குக்காகவும் நான் ஒரு 1/4 இன்ச்சு விடுவேன். இந்த இருக்கா, இதே மெத்தடில். நிறைய பேர் இதை விடுறதில்ல. என்னோடய கட்டிங் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் தேவைப்பட்டால். அதனால் நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் போட்டுக்கோங்க. முன்பக்கம் மட்டும், அதாவது கழுத்துக்கு அந்த பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி நான் இந்த பேக் சைடு இதை நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆம் ரவுண்டை ஃபுல்லாக வரைஞ்சி பாடி சுற்றளவுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. டக்குக்காக அந்த 1/2 இன்ச்சை நம்ம விட்டுருக்கோம். கழுத்து பகுதியை ரஃப்பாக தான் மார்க் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இனி அளவு ப்ளவுஸில் பின்னெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா பேக் சைடு முடிஞ்சது, இனி ஃப்ரண்ட்டு தான். ஃப்ரண்ட்டில் முன்கழுத்து இறக்கத்தை நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஷோல்டரில் டேப்பை வச்சு கீழே ஒரு ஸ்கேலோ ஒரு இப்போ எதுனாலுமே சரி, கீழே இந்த லைனை நீங்கள் குறிக்கணும். எதை வச்சு குறித்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த முன்கழுத்தை நீங்கள் கண்டுபிடிங்க. 6.25 இருந்தது, அந்த 6.25 நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். இது பாக்ஸ் போட்ட பின்னாடி நம்ம அப்படியே ரவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த ரவுண்டை நீங்கள் இப்படி போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஆம் ரவுண்டை நம்ம அதே மாதிரி வரைஞ்சிட்டோம் இல்லையா? இனி ஆம் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உள் வளைவு எடுப்போம். கண்டிப்பாக எடுக்கணும். கை பீஸில் நம்ம எப்படி உள்வளைவு எடுக்கோமோ அதே மாதிரி பாடி பீஸ்லையும் கண்டிப்பாக உள்வளைவு எடுக்கணும். நீங்கள் அதையும் எடுத்துட்டு இனி என்ன பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டோட கிராஸ் வந்து நம்ம வரைய போகிறோம். கிராஸோட நீளம் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். 12 இன்ச் இருக்குது. நடு கிராஸோட உயரம் 12 இன்ச்சுனா 1 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கோங்க, 13 இன்ச். 13 இன்ச் வச்சுட்டு அந்த கோட்டை நீங்கள் இந்த மாதிரி நேராக ஆக்கி விட்டுருங்க. கண்டிப்பாக நேராக்கி விட்டுருங்க, இல்லாட்டி உங்களுக்கு நிறைய குழப்பம் வரும். இனி என்ன பண்ண போகிறோம், ஹூக் பக்கம் இருக்கிற கிராஸையும் அக்குள் பக்கம் இருக்கிற கிராஸையும் வைக்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சென்டர் பாயிண்ட், அதாவது சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். 3.5 இன்ச் இருக்குதா? ஏற்கனவே இதில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து 3.25 சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் டாட்டோட அகலம் என்னன்னு நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? ஃபஸ்ட் டாட் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 1 இன்ச் இருக்குது. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? அந்த 1 இன்ச்சை நீங்கள் இந்த மாதிரி சென்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் சென்டர்லேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச், சரிங்களா? இனி ஹூக் பக்கத்தில் இருக்கிற கிராஸை நம்ம இந்த மாதிரி அளந்துக்கிறோம். கழுத்துக்கு கீழே தான் இதை அளக்கணும், சரிங்களா? 4.5 இன்ச் இருக்குது. இனி 1.5 இன்ச்சு நம்ம இதில் கூட்டி வைக்கணும். 6 இன்ச்சு நம்ம வைக்கணும். இந்த பக்கம் 1 இன்ச், சரிங்களா? அப்போ இந்த பக்கம் 1.5 இன்ச்சு கூட்டியிருக்கோம். ஹூக் பக்கம் 4.5 இன்ச் இருந்தது. இதில் நம்ம 1.5 இன்ச் கூட்டி 6ஆக வச்சுக்க போகிறோம், சரிங்களா? 6 இன்ச்சாக வச்சுருக்கோமா? இனி இதை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் 1 இன்ச்சு கூட்டணும், சரிங்களா? இதில் எத்தனை இருக்குது, 5.5 இன்ச்சு இருக்குது. நம்ம வந்து 1 இன்ச்சு கூட்டிக்கலாம், சரிங்களா? 6.5 இன்ச்சு நம்ம வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி சென்டர் பாயிண்டோட முன்பக்கம் இருக்கிறத முன்பக்க கிராஸுக்கும் சைடு அந்த பக்கம் இருக்கிறத நீங்கள் சைடு கிராஸுக்கும் இப்படி இணைச்சி விட்டுருங்க. அழகாக ஒரு போட் பெண்ட் கிடச்சிரும்.
இதையும் நீங்கள் அப்படி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதை நம்ம கட் பண்ணி எப்பவும் போல் எடுத்துக்கோங்க. எதையுமே துண்டு துண்டாக கட் பண்ணி விட்டுறாதீங்க. அதில் எப்படியும் ஒரு டச் இருக்கணும். கழுத்து பக்கம் கட் பண்ணும்போது கீழே இருந்தே, அதாவது கழுத்தோட இறக்கம் பக்கத்தில் இருந்தே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரவுண்டு இன்னுமே அழகாக வரும். இப்போது நீங்கள் இதை கட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இதை கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து கை கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை முடிச்சாச்சா? இதில் அந்த சென்டர் டாட்டில் மட்டும் ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதை கட் பண்ண பிறகு நம்ம கிளாத்தை எதையுமே உழைச்சிட வேண்டாம். இந்த மேலே இருக்கிற ஆம்ஹோல் ரவுண்ட் பீஸை மட்டும் நீங்கள் நகட்டி எடுத்துகிட்டு கையை அப்படியே எடுத்து 4ஆக மடித்து போட்டுருங்க. 4ஆக மடிக்கிறது இன்னொரு நல்விளிம்பு பக்கமாக தான் இருக்கணும். ஒரு நல்விளிம்பு பக்கத்தை பாடி பீஸ்க்காக மடிச்சிருக்கோம். இது கை பீஸை இன்னொரு நல்விளிம்பு பக்கத்தில் தான் நம்ம மடிக்கணும். கண்டிப்பாக இதை மடிச்சுட்டு மடிப்பு பாகம் உங்கள் நேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சிங்காக ஒரு 1.5 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். ஏன்னா இது பூனம் சாரி ஹெம்மிங் பண்ணோம் கைக்கு. அதுக்காக நம்ம இதில் வந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு நான் எப்படி மார்க் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி இதை உங்களுக்கு இடைக்கை வந்து உங்களோட கையோட இடைக்கை வந்து செட் ஆகுதா, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் நம்மளுக்கு வேணும். அதுக்கு இது செட் ஆகுதா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பார்த்துட்டு சரி வராட்டி இதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி நகட்டி வைங்க. உங்களோட கை பீஸை நகட்டி வச்சிங்கன்னா மிச்சம் இருக்கிறத நம்ம ஒட்டு போடுற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது அதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணி உங்களுடைய அளவு ப்ளவுஸை அப்படியே அழுத்தி பிடிச்சி நான் காமிச்ச மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் வரைஞ்ச ஆம் ரவுண்டு கரெக்டாக அப்படின்னு உங்களுடைய பேக் பீஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு நீங்கள் பொருத்தும் போது ஏற்ற இறக்கங்கள் வராமல் ரொம்ப அழகாக வரும். கை வந்து ஒன்போல் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பாக கூட இருக்கும். இனி நடுவில் நம்ம மடித்து விட்ருக்கோம் இல்லையா, அந்த பொருத்தை எடுத்து விட்ருங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக இருக்குல்ல, அதில் வந்து நாச் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் நம்ம பொருத்தும் போது அந்த நாச்சை பேஸ் பண்ணி நம்ம செய்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இனி அப்புறமே இந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கிராஸ் கட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா இன்னொரு பக்கத்தில் நம்ம ஒட்டு போட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம அதை மடித்து அடிச்சுக்கலாம். எப்போதும் போல் கிராஸ் கட் பண்ணுறது இடைக்கையோட நீளத்துலேருந்து பாதியே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாதியை மார்க் பண்ணிவிட்டு அழகாக உள்வளைச்சி அதை கொண்டு வந்துடுங்க. நம்ம இப்போது கிராஸ் கட் பண்ணியாச்சு. கை கட் பண்ணுறதோ கிராஸ் கட் பண்ணுறதோ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா, இன்னுமே டீட்டெயிலாக தெரியணும்னா தனித்தனியாக நான் உங்களுக்கு உள்ள வீடியோ கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னுமே நல்லாவே புரியும். இப்போது இந்த ஒட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு ஏதாச்சும் அதுக்கு சேர்கிற மாதிரி ஹைட்லேயும் அந்த ரவுண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ஒட்டு போடுறதுக்கு நம்ம கிளாத்தை ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி அதோட ஹைட்டை விட ஒரு 1 இன்ச் அதிகமாகவே வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதை வச்சு முடித்து அதையும் 2ஐயும் ட்ரீம் பண்ணி 2 பீஸாக கொடுத்து அதை மடித்து தனியாக வச்சுருங்க. இனி இருக்க பீஸ் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கலாம். இனி வந்து நம்ம பட்டி கிராஸ் பீஸு ஹூக் வீக்கி வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 3ம் மெயின் பேட்டர்ன் இல்லையா, அந்த மெயின் பேட்டர்னை நம்ம மெயின் கிளாத்தில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே சைட் பார்டரை ஒட்டு கொடுக்காமல் ட்ரை பண்ணலாமான்னு நான் வச்சு பார்த்தேன், அது முடியல. நான் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவேன். பார்டர் இருந்துன்னா, அதுவும் டபுள் சைட் பார்டர் இருந்துன்னா 2 பார்டரையும் ஒன்றாக்கி கையை 4ஆக மடித்து போட்டுருவேன் இந்த மாதிரி. இதுக்கு மேலே இனிமேல் லைனிங் கிளாத் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஓகே ஒட்டு போடாமல் இந்த கை வந்துடுமா என்னன்னு நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இது வந்து 1.5 இன்ச் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, இது ஹெம்பிங்காக நான் உங்கள்கிட்ட சொன்னேன் கரெக்டாக. அது வந்து பார்டர் இருக்குது, நம்ம இதில் ஹெம்பிங் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே அடித்து அப்படியே திருப்ப போகிறோம். அதுக்கு 1 இன்ச்சு போதும். நான் அப்போ 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். அதை இந்த ஹைட்டில் மட்டும்தான் அந்த 1/2 இன்ச்சை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மற்றபடி இதை அப்படியே போட்டு ஒரு பாயிண்ட் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு இப்படியே கட் பண்ணி அதை அழகாக சுருட்டி வச்சுருங்க. நம்ம கையும் ஒட்டு போடுற பீஸையும் கைக்குள்ளே வச்சுருங்க. இப்போது கையோட வேலை ஈஸியாக முடிஞ்சுது. இனி இந்த பீஸ் ஒரு பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்போசிட்டில் மடித்த பீஸ் இருக்குது இல்லையா, அதை அப்படியே பிடிங்க கையில். நான் காமிக்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி அப்படியே போடுங்க. இனி பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் நீங்கள் அதில் அப்படியே விரித்து வச்சு நம்ம அப்படியே கட் பண்ண போகிறோம். இதில் பேக்கு நம்ம தூக்கி போட்டாச்சு. இனி அதுக்கும் கீழே நம்ம ஃப்ரண்ட்டை எப்படி போட போகிறோங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ரண்ட்டை நம்ம வந்து லைனிங் பீஸில் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தூக்கி போட்டு கட் பண்ணாமல் நம்மளுடைய பேக்கோட பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது இல்லையா, அதில் தூக்கி ஃப்ரண்டோட பீஸை தூக்கி மேலே போடுங்க. கழுத்தை கரெக்டாக கட் பண்ணுங்கள். வேறு எதையுமே நீங்கள் கரெக்டாக கட் பண்ண வேண்டாம். கழுத்து மட்டும் அகலமாக இருக்கட்டும் இறக்கமாக இருக்கட்டும், கழுத்தை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி
ஃபஸ்ட்டு பேக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? பேக்கை கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறோம். பேக் வேலை முடிஞ்சுது. அது சுருட்டி ஏற்கனவே கை வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட கொண்டு வச்சுருங்க. இனி வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணும்போதும் அதே மெத்தட் தான். சுற்றி ஒரு 1/4 இன்ச் பக்கம் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நான் அங்கங்கே இழுத்து நம்ம வைக்க வேண்டாம் இல்லையா, அதுக்காக. இனி கழுத்து பக்கம் வெட்டும்போது எந்த லூஸுமே எந்த அதிகமோ கம்மியோ விட வேண்டாம். கரெக்டாக விட்டு கழுத்தோட இறக்கத்தையும் அகலத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டிக்கு இருக்கா, இனி மெயின் பீஸில் பட்டி வெட்டணும், லைனிங்கில் பட்டி வெட்டணும், அது எப்படி கட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பட்டியோட சைஸ் உயரம் வந்து என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சில ப்ளவுஸில் ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்படின்னா நம்ம ஒரு 4 இன்ச்சு பக்கம் வச்சா போதும். அதோட அகலத்தை எப்படி சொல்கிறது, பேஸ் பண்ணி அதோட அகலம் எவ்வளோ, பாடி சுற்றளவுக்கு எவ்வளோ பட்டி தேவைப்படுதுன்னு பேஸ் பண்ணி நீங்கள் அதில் எதில் செட்டில் பண்ணுறது நீங்கள் கவனிச்சுக்கோங்க. 5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் பட்டியோட உயரம். அகலம் வந்து நம்ம ப்ளவுஸை பேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த பெண்டை கொடுக்குறது 3/4 இன்ச்சு பெண்டு கொடுங்க. சரிங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களோட பட்டிக்கு சூப்பராக வந்து சட்டையில் பொருந்தும். இந்த மாதிரி நீங்கள் வளைவை கொடுத்து நீங்கள் இந்த பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இனி லைனிங் பீஸ்லேயும் இதே பீஸ் இருக்கான்னு நம்ம பார்த்து எடுத்துக்கணும். லைனிங் பீஸில் இல்லை, அதில் இல்லை பார்த்தீங்களா, ரொம்ப கம்மியாக இருந்ததில்ல. நான் லைனிங் பீஸில் இல்லாமல் இந்த வேறு இது எக்ஸ்ட்ரா ஒரு காட்டன் பீஸ் தான், அதில் உள்ளதில் நான் 2 எடுத்திருக்கேன். சரிங்களா? லைனிங்லேயும் இருந்துனா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஆனால் திக்னஸ்க்காக நம்ம கண்டிப்பாக வேறு கிளாத்னாலும் நம்ம கொடுக்க தான் வேணும். அதையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 3 பீஸாச்சு கண்டிப்பாக பட்டிக்கு கொடுங்க. இனி இதில் ஆம் வெட்டிட்டு விட்டோம் இல்லையா, அதில் ஒரு பீஸ் எடுத்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கிராஸோட அகலம் 1.5 இன்ச் இருக்கணும். சரிங்களா? 1.5 இன்ச்சில் ஒரு 6 பீஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் நெக் பீஸ் வந்து அடித்து திருப்புறதுக்கு. சரிங்களா? இதை வந்து 1.25 வச்சுக்கலாம். 1.25 நான் வச்சுருக்கேன். 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு ரொம்ப ஒட்டில் வராமல் அழகாக உங்களுக்கு கிராஸ் பீஸ் கிடைக்கும். நான் இப்போ கிராஸ் பீஸ் முடிஞ்சுது. இதை எடுத்த பின்னாடி ஹூக் வைக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் நான் இப்போ எடுக்க போகிறேன். இனி இருக்கிற கிளாத்தில் எல்லாமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக துணி வந்து கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. இனி இருக்கிற கொஞ்சம் பீஸில் ஹூக் அடிக்கிறதுக்கு 2 இன்ச் அகலத்தில் உயரம் வந்து அளவு ப்ளவுஸை பேஸ் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து முன்னாடி கழுத்தில் எவ்வளோ உயரம் இருக்கோ அதை விட ஒரு 1.5 இன்ச் கூட்டி வச்சுக்கோங்க. நம்ம மடக்கி விட்டு சிலம்பல் தெரியாமல் தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தான் வி வந்து ஒரு 3.5 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப அகலம் வேண்டாம் இல்லையா, அகலமாக வேணும்னா 4 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போது கட்டிங் சூப்பராக முடிஞ்சுது. இதை இந்த மாதிரி பேஸ் பண்ணி அழகாக மடித்து வச்சுக்கோங்க. கட்டிங் வீடியோ அடுத்து வருது, நம்ம அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்து ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு நீங்கள் கற்றுக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனித்தனியாக ஏதாவது ஸ்பெஷலாக தெரியும்னா சேனலில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.